தேமுதிக மாநில மாநாடு தொடங்கியிருக்கிறது. தேமுதிக மாநில மாநாடு கடலூர் மாவட்டம் வேப்பூரில் தொடங்கியிருக்கிறது. தேமுதிக மாநில மாநாட்டை கொடியேற்றி வைத்து தொடக்கி வைத்திருக்கிறார் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், கடலூர் மாவட்டம் வேப்பூரில் தேமுதிகவினுடைய மாநில மாநாடு தொடங்கியிருக்கிறது. பிரேமலதா விஜயகாந்த் கொடியேற்றி வைத்து இந்த மாநாட்டை தொடக்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு கடலூரில் பாசாரில் நடைபெறக்கூடிய இந்த மக்கள் ஒருங்கிணைப்பு மாநாடு இன்று நடைபெறுகிறது. இந்த மாநாட்டினை முன்னிட்டு அக்கட்சியினுடைய பொதுச் செயலர் விஜயகாந்த், பொதுச் செயலர் இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் இன்றைய தினம் விருந்தேஸ்வரர் கோயில் சாமதேசம் செய்து முடித்து அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய மாநாட்டு திடல்ல கட்சியினுடைய கொடியில ஏற்றி வைத்திருக்கிறார். அதாவது நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டு திடல்ல 90 அடி உயரம் இருக்கக்கூடிய அந்த கட்சியின் கொடி கம்பத்தில் கட்சியினுடைய கொடிய தன் கையால் வேனில் இருந்தபடியாக ஏற்றி வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம இன்று நடைபெறக்கூடிய மாநாட்டில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. கட்சியினுடைய கூட்டணி தொடர்பான தகவல் தெரிவிப்பார்கள் என கட்சியை சார்ந்தவர்கள் அதை தெரிவிக்கிறார். இதனால இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாநாட்டுக்கு வருகை புரிந்து வந்து கொண்டிருக்காங்க. மாநாட்டில் வருகை புரிவதற்காக இங்கே அருங்காறு இருக்கைகள் அமைக்கப்பட்டு ஆங்காங்கே குடிநீர் மற்றும் கழிவுநீர் வசதிகள் செய்யப்பட்டு தொண்டர்கள் வருகை அதிகரித்திருக்கிறது. உற்சாகத்துடன் மாநாட்டில் பங்கேற்பதற்காக தொண்டர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அதே போன்று பிரேமலதா விஜயகாந்த் இன்று என்ன பேசப் போகிறார், மாநாட்டுக்கு என்ன முடிவெடுக்க போறார், தொண்டர்களுடைய நம்பிக்கைக்காக அவர் என்ன மாதிரியான கூட்டணி தொடர்பான அறிவிப்பு எதிர்பார்த்து கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்தவண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தேமுதிக தொண்டர்கள் அங்கு பெருமளவில் கூடுவார்கள். இது குறித்த ஏற்பாடுகள் என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கு காமராஜ்? நிச்சயமாக இந்த மாநாடு தினம் நடைபெற இருப்பதால இந்த பகுதிகள் பாத்தீங்கன்னா 150 ஏக்கர்ல மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 45 ஏக்கர் பரப்பளவில் மட்டுமே மாநாட்டிற்கான திகழ் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா 60,000 இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மறைந்த விஜயகாந்த் அவருடைய உருவ படங்கள் மாநாட்டுக்கு சுற்றுமாக விளம்பரம் பதாகைகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று விஜயகாந்த் பல்வேறு படங்களில் நடித்த கதாபாத்திரங்கள் மக்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கிறது. அந்த கதாபாத்திரங்களை உருவ பொம்மைகளாக கைபர் சிலைகளாக கொண்டு வரப்பட்டு அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலைகளின் முன்பாகவும் தொண்டர்கள் உற்சாகமாக செல்ஃபி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று கலந்து கொள்வதற்காக அங்கங்கே கழிப்பதற்கான கழிப்படை வசதிகள் அடுத்து செய்யப்பட்டிருக்கிறது. குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு உணவுகள் பற்றாக்குறை ஏற்படக்கூடாது என்பதனால மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய தொண்டர்களே தங்களுடைய வாகனங்கள்ல உணவுகளை கொண்டு அந்தந்த பகுதியில உணவுகளை சமைத்து சாப்பிட்டு அதே போன்று வரக்கூடியவர்களுக்கு உணவுகளை இலவசமாக வழங்கி மாநாட்டு கல்விகளையும் வழங்கி வருகிறார்கள். விஜயகாந்துடைய என்னப்படி உணவு தாராளமா வழங்கி வருகிற என்னப்படி கட்சியின் நிர்வாகிகளும் அந்தந்த சாலை தேசிய நெடுஞ்சாலை சாலைகளில் உணவுகளை சமைத்து கொடுத்து வருகிறார். தற்போது மாநாட்டிற்கான கொடியானது கட்சியினுடைய பொதுச்செயலர் பிரேமலதா ஏற்றி வைத்திருக்கிறார். இதனை பட்டிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு கலைநிகழ்ச்சி நடைபெற இருந்தது. சரியாக 6 மணி அவர் மேலே ஏறி அந்த மாநாட்டுக்கு பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி காமராஜ்.